இவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு, நார்த் கொரியா கிம் ஜாங். இவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சீரியஸ் மேட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட போருக்காக தேவையான ஆயுதங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போர் பண்ண யாருமே வர மாட்டாங்க. அதனால் அவரே வம்புக்கு இழுக்கிறாரு. அப்படின்னாச்சும் யாராவது மானங்கெட்டு போய் சொரணங்கெட்டு போய் என்கிட்ட வந்து போர் விளையாடுவாங்களான்னு சொல்லி அப்படின்னு ஒரு ஃபனி கமெண்ட்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம இஸ்ராயல், ஈரான் அண்டு யூஏ இவங்களாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஈரான் பிரசிடென்ட் இறந்துட்டார். அதனால் அவர் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இப்படி அவனும் விளையாட வரமாட்டானுங்க ஸ்ட்ரைட்டான்னு சொல்லி இப்படி அவரே வம்புக்கு இழுக்கிறாரு ட்ரம்ப்புக்கு. டைரக்ட் அட்டாக் என்னென்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ ஈரான் பிரசிடெண்ட்டை நீங்கள் அழிச்சிட்டிங்க, இப்போ உங்களுக்கு தம் இருந்தால் என்கிட்ட மோதி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் ட்ரம்ப் அதை சீரியஸ்லி எடுத்துக்காமையே அவர் பார்க்காத மாதிரி போயிட்டார் அந்த கமெண்ட்ஸை. செம்ம விளையாட்டாக இருக்குது, ரொம்ப ஃபனியாக இருக்குது. ஆனால் இது ஒரு சீரியஸ் மேட்டர், பட் இது ரொம்ப ஃபனி ஆக்கிட்டாங்க நம்ம இன்டர்நெட்டில். பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லா விளையாட்டு பொருட்கள் இருந்து என்கிட்ட யாரும் விளையாட வரமாட்டேங்கன்னு சொல்லி ஒரு ஃபன்னி ஃபேஸில் கிங் ஜாங் அழுகிற மாதிரி ஒரு ஃபேஸ் கட்ட வச்சு அதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் எப்படி விளையாடுது உங்கள்கிட்ட, நீ விளையாட்டு வரது முன்னாடி விளையாட்டி அழிச்சிடுறியே அப்படிங்கிறது, நீ விளையாட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், விளையாட்டை நீ சீரியஸாக எடுத்துக்கிறது, உங்கள்கிட்டலாம் நாங்களாம் விளையாட முடியாது, நீ டீமில் இருந்தால் நாங்கள் விளையாட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஃபனி இதாக இருக்குது. ஏன்னா சீரியஸ் மேட்டர் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி ஃபனி மேபி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப முன்னால் முடியல, சிரிச்சு வாய் வலிக்குது. காலையிலேருந்து கமெண்ட்ஸ் பார்த்து அந்த வீடியோஸ் சீரியஸான மேட்டர். பட் நம்ம மக்கள், நம்ம இந்தியா இதுக்கு தான் சொல்கிறது, நம்மளை மாதிரி ஒரு எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அதை ஃபன்னாக்கி பார்க்க நம்ம ஆளுங்களோட யாராலையும் முடியாதுப்பா, சத்தியமாக முடியும்.